ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேவ்ஸ் கிச்சனில் நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த சீஸ் பாலில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பிரெட் க்ரம்ஸ்க்கு நான் ப்ரெட்டில் இந்த சைடில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பொடியாக்கிட்டு வெறும் பேனில் எண்ணெய்லாம் போடக்கூடாது. எண்ணெய் போடாமல் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதான், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி. இப்போது நம்ம சீஸ் பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேஷ்டு பொட்டேட்டோஸில் கொஞ்சம் வெறும் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பீஸா மிக்ஸ் இருந்துச்சு, உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது இல்லைனாலும் இதை நீங்கள் சேர்க்க வேணாம், இது ஆப்ஷனல் தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்குல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு சென்டரில் நான் இங்கே மொசரல்லா சீஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் எடுத்து நான் உள்ளே வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மைதா நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்ததில் இதை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு சீஸ் பால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு ஒரு சீஸ் பால்ஸாக நம்ம எடுத்து உள்ளே போடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம திருப்பி போட்டு அதை ஃப்ரை பண்ண முடியும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை திருப்பி போடலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு டேஸ்டியான கிறிஸ்பியான சீஸ் பால்ஸ் ரெடி.